தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்க நீ வா, வார்த்தையாம் இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா. உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்க நீ வா, வார்த்தையாம் இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா. எபேசியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி, பகமை காரணம் இருள் சூழ பாதை தெரியாமல் போகின்றேன். பகமை காரண இருள் சூழ பாதை தெரியாமல் போகின்றேன். ஒளியை பகரும் வேளையிலே பாதையை நீயும் காட்டிடுவாய், பாதையை நீயும் காட்டிடுவாய். உலகின் ஒளியே நீ வா, இயேசுவே இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா. உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்கிட நீ வான்னு சொல்லி எபேசியர் 5 மிக அழகாக சொல்லும். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார். பயனற்ற இருளின் செயல்களை செய்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள். கண்களை மூடி கொண்டதால் பாவ குழியில் வீழ்கின்றேன். கண்களை மூடி கொண்டதால் பாவக்குழியில் வீழ்கின்றேன். ஒளியை பகரும் வேளையிலே கண்களை நீயும் திறந்திடுவாய், கண்களை நீயும் திறந்திடுவாய். உலகின் ஒளியே நீ வா, இயேசுவே இயேசுவே நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா, வாழ்வை மாற்றிட நீ வா. எபேசியர் 5:17 அழகாக சொல்லும். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலை ஆண்டு சமத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி
சக்கேயு வீட்டில் வந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா. சமாரிய ஸ்திரீயை நீர் சுகப்படுத்துறது போல 5 புருஷன்மார், 6வது இயேசு வந்துட்டார். அவளை மாற்றினேன். தண்ணீர் குடத்தை கீழே போட்டுட்டு ஓடினான். என் வாழ்க்கையில் இருக்கிற குடத்தை நான் கீழே போடுறேன். பாவம் என்னும் குடத்தை நான் கீழே போடுறேன். இயேசுவை பின்பற்றி அந்த சமாரியா தேசத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் மனமாற, நீங்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, எங்கள் கண்களால் கண்டோம் என்று சொல்லி அவர்கள் மனமாறியதை போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேண்டும். ஆண்டவரே, 100 தலைவன், ஆண்டவரே நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் குழந்தை சுகமாவான் என்ற அவனுடைய நம்பிக்கை. இஸ்ரேல் மக்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் காண்பேனோ என்று இயேசு கூறிய வார்த்தை. என் மகனே ஆண்டுடைய சமூகத்தில் அதிகாலை அவரை தேடுகிற பிள்ளைகள், ஒளி பெற்ற மக்களாய், ஒளியின் மக்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் செய்தி, ஒளி பெற்ற மக்களாய் வாழ்வோம். அதனால தான் எபேசியர் 5:14 சொல்லுகிறது, அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது. அதனால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழுது, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. உதாரி மைந்தன் திரும்பி வரும் பொழுது மூத்த மகன் பொறாமை கொள்வான், கோபம் கொள்வான், சினம் கொள்வான். ஆனால் தகப்பன் சொல்லுவார், இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான். காணாமல் போயிருந்தான், இப்பொழுது வந்திருக்கிறான். அவனுக்காக விழா கொண்டாடுவது தான் நல்லது என்று சொன்னது போல. அன்பார்ந்தவர்களே, அந்த காலை பொழுதினில் செய்ய வேண்டியது என்ன? எபேசியர் 5:18 சொல்வதைப் போல தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். திராட்சை மது அறிந்து குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இன்னைக்கு குடிவெறி தான் குடும்பத்தை சீர்படுத்துதா? இல்லையே, குலைக்குது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடிவெறி, மதுபானம், கடைகள் மூடப்பட்டது, சந்தோஷமான விஷயம். இன்னும் அநேக குடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிறுத்தினாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்துருவாங்க, அவங்களே மாறிடுவாங்க. இப்போ 6 மாதம் டைம் கொடுக்கணும். 6 மாதம் டைம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த 6 மாதம் டைம் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குறார். என் மகனே, இதோ யாரெல்லாம் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்காக செபிப்போம். அவருடைய தாறுமாறான வாழ்க்கைக்கு அந்த குடிப்பழக்கத்தினால் குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக செய்ய வேண்டியது என்ன? மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புவது. குறைகள் நீக்கி நிறைவாய் வாழ ஞான ஒளியாய் வந்திடுவாய். குறைகள் நீக்கி நிறைவாய் வாழ ஞான ஒளியாய் வந்திடுவாய். ஒளியை பகரும் வேளையிலே அருள்மழை நீ பொழிந்திடுவாய். அருள்மழை நீ பொழிந்திடுவாய். உலகின் ஒளியே நீ வா, இருளை போக்க நீ வா. வார்த்தையாம் இயேசுவே நீ வா. வாழ்வை மாற்றிட நீ வா. வாழ்வை மாற்றிட நீ வா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகள்
குறிப்பாக நோயாளிகளை மன்றாடுவோம். வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மன்றாடுவோம். தைராய்டு பிரச்சனையில் இருக்கிற குழந்தை நேற்று ஜெபித்து போடும். ஆண்டவரே, அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுங்க. எவ்வளவோ பேர் இந்த தைராய்டு பிரச்சனையால் உடல் மெலிந்து சோர்வுற்று காணப்படுகிறார். இந்த தைராய்டு பிரச்சனையை எடுத்து போடுங்கப்பா. இதோ அநேக பிள்ளைகள் கர்ப்பப்பை வீக்னஸ், கர்ப்பப்பையில் பிரச்சனை, இரத்தப்போக்கு, பெரும்பாடு உள்ள பெண் வந்து ஆண்டவருடைய ஆடைகளை விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று சொன்னதை போல் அநேக பிள்ளைகள் வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கேன்சர் வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவர். ஒரு நேரம் சுகமாக இருக்கிறது, ஒரு நேரம் கஷ்டமாக இருக்குது. அவர்களால் தாங்க முடியலப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்படி கருத்து கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.